ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கீப் இட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபர்பிடன் லவ் எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நான் டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ மீன் டயாங்கோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியே தான் சொல்லியிருப்பேன். பட் இதுக்கப்புறத்துலேருந்து ஜங்கோக் ஜிமின் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இதில் தான் தாரா அண்ட் டெய்ஸி இருக்காங்கள்ல, ஸோ அதனால். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எங்கே ஓவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உங்கள் கிளாஸ் முன்னாடி நின்றுட்டுருப்பான். ஸோ நீங்கள் தான் அந்த பொண்ணு, அவன் டியூஷனில் பார்த்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு சீனோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னடா சொல்கிற, அப்போ இவளை இனிமேல் சைட் அடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. பார்த்தா அவங்க கிளாஸ் பாய்ஸ்லாம் வந்து வெளியே வரானுங்க. அப்போ அதில் ஒரு பர்சன் டயாங் கிட்ட வரான். டேய், எங்கள் கிளாஸ் கிட்ட என்னடா பண்ணுற? பட் டயாங் நீங்கள் போகிறத தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜெமின், ஏன் இங்கே நின்னா உனக்கு என்ன பண்ணுவது? ஜெமினு, இது என் கிளாஸு, உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேவலமாக இங்கே நின்றுட்டுருக்காம கிளாஸுக்கு போங்கடா. டேய் நாடா, பொண்ணுங்களை பார்த்ததும் பார்த்தியா, மச்சானே மறந்துட்டேன். இருடா, நானும் இந்த கிளாஸுக்கு வரேன், அப்போ இருக்கு உனக்கு. பேசாமல் போங்கடா. அப்போ டயாங், டே ஜிமினு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. மேம் யாருமே கிளாஸுக்கு வரல. ஸோ எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. டயாங் தான், டேய் ஜங்குகா, நீ சொன்னல அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு, உண்மைதான்டா, உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கா. டேயாங்கு, என்னடா வெக்கம்லாம் படுற? டேய் அப்படிலாம் இல்லைடா. ஐயோ டே ஜெமினு, டேயாங் மாறிட்டான்டா. அந்த பொண்ணை நினச்சி தனியாலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜெமின், டேயாங்கு உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிக்குதுல, எப்போ போய் லவ் சொல்ல போகிற? சீக்கிரம் சொல்லிடுறா. ஏன்னா நிறையா பேர் அவளை கொக்கி ஓட ட்ரை பண்ணிக்கிறானுங்க. நீ எப்படியோ சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு தெரியும்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீ ஹர்ட் ஆகிடுவல்ல. இல்லை ஜிம்னே, அவளை பார்த்தா டக்குன்னு ஓகே சொல்கிற பொண்ணு மாதிரி தெரில. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமே சொல்லிடுறேன். ஸோ அப்படியே டேஸ் போகுது. டயாங் உங்களை ஸ்கூல் பிரேக் டைமு, லன்ச் பிரேக்கு, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அண்ட் டியூஷன்லன்ட்டு எல்லா இடத்துலையும் உங்களையே தான் உட்காந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பான். அண்ட் சில டைம் நீங்களும் நோட் பண்ணுறீங்க இந்த மாதிரி டயாங் அவங்கள அப்பப்போ பார்த்துட்ருக்கத. அண்ட் அவன் உங்களுக்காகவே சீக்கிரமாக டியூஷனுக்கு வந்து உங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவான். அண்ட் நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் டயாங் கிளம்புவான். அண்ட் இதே மாதிரி போயிட்டு இருக்க ஒன் டே நீங்கள் டியூஷன் முடித்து வெளியே வரீங்க. டயாங் உங்களுக்காக அவன் பைக் பக்கத்துலேயே வெளியே வெயிட் பண்ணுறான். நீங்களும் டயாங்கை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு நடந்து போகிறீங்க. அப்போ திடீர்னு டயாங் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரு நிமிஷம். ஹாய். ஹாய். நான் நீங்கள் என்னங்கிற மாதிரி டயாங்கோட ஐஸை தான் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, நானும் உன் ஸ்கூல் தான். ஓ அப்படியா? ஆக்சுவலி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒன்று டயாங் அப்படி சொல்ல வர நீங்கள் அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்கதை பார்க்குறீங்க. அதை பார்த்ததும் உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் டக்குன்னு அப்படியே கம்முன்னு நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. டயாங் என்ன சொல்ல வரான் எதுவுமே நீங்கள் கவனிக்கல. நீங்கள் பாட்டுன்னு போகிறத பார்த்து டயாங் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்னாச்சு இவளுக்கு? நான் பாட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கேன், கண்டுக்காமல் போகிறா. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் இந்த பக்கம் வீட்டுக்கு வரீங்க. அப்போ லீனா அவங்கள பார்த்ததும், ஹே வயன் வந்துட்டியா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே வா, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்குது. எது வெளியே போகணுமா? நான் வரல, நீ வேணா அம்மாவை கூட்டிகிட்டு போ. ஆல்ரெடி நான் டியூஷன் போயிட்டு வந்ததே டயர்டாக இருக்குது. ஏய், உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன்டி, கூட வா போதும். என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? நீ அம்மாவை கூட்டிகிட்டு போன்னு தானே சொல்கிறேன். ஏன் வயன் ரொம்ப பண்ணுற? கொஞ்சம் நேரம் வானா வர முடியாது உன்னால்? பாருங்கம்மா, ரொம்ப பண்ணுறா இவ. அப்போ உங்கள் அம்மா, ஏ வயன் அவள் தான் கூப்பிட்றாள, 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீங்களும் அப்படியே தலையெழுத்துடா அப்படின்ட்டு போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் போகிறது ஒரு குட்டி கெஃபேக்கு தான். அப்போ லீனா அவங்கக்கிட்ட, ஏ ஒயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
நான் அவனை பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கேன். யார்? அந்த ஃபோனில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பியே அவனா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி எனக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதோ ஓடுதுடி. ஏதோ ஓடுதா? லீனா, நீ போகிற ரூட்டே சரியில்லை. நம்ம வீட்டை பற்றி தான் தெரியும்ல. தெரிஞ்சா அவ்வளோதான். ஏய், நீ ஏன் இவ்வளோ பயப்படுறவன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான். நான் அவன்கிட்ட பேச போகிறேனே. அடிப்பாவி, அப்போ நானாச்சும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருப்பேன்ல. என்னையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், பின்ன நான் மட்டும் தனியாக வந்து யாராவது என்னை பார்த்து வீட்டில் போட்டு கொடுக்கவா? இப்போ நீயும் வந்துட்டால, நீயும் இப்போ இதில் ஒரு பாட்டு தான். ஸோ நீயும் மாட்டிக்கிட்ட வயான். ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணு. ஸ்நாக்ஸுக்கு ஆசைப்பட்டு வந்தல, உனக்கு இது தேவைதான் வயான். அப்போ ஒரு பையன் வந்து லீனா பக்கத்தில் தான் உட்காடுறான். நீங்கள் இப்போ எந்திக்கிறீங்க. அப்போ லீனா அவங்கள பார்த்து, ஏய் எங்கே போகிற? எங்கேயும் போகல, இந்த பக்கத்து டேபிளில் தான் உட்கார போகிறேன். பரவாயில்ல வயான், இங்கே உட்காரு. ஐயோ, என்னாலலாம் இதை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. என்னவோ பண்ணு, நான் அந்த டேபிள்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக நீங்கள் ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸு, காஃபி எல்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு லீனாவை தான் பார்க்குறீங்க. பார்த்தா 2 பேரும் செம்ம க்ளோஸாக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னடான்ற மாதிரி இருக்குது. பட் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சனும் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் போன அடுத்த நிமிஷம் நீங்கள் லீனா கிட்டே போயிட்டு, ஏய் என்னடி நடக்குது? இப்போ தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பாக படுது. ஒயன், இப்போ நீ ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற? எது நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னா? நீ தாண்டி ஓவராக பண்ணுற. உண்மையை சொல்லலினா, நீ அவனோட கமிட் ஆகிட்டியா? அது எப்படி சொல்கிறது? இல்லை இல்லை, நீ கமிட் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னா, சும்மா பேசுகிற ஒரு பையன்கிட்டலாம் இவ்வளோ க்ளோஸாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ உண்மையை சொல்லு. ஒயன், இப்போ என்ன? ஆமாம், நான் அவனும் கமிட் ஆகி இதோட 1 மந்த் கிட்ட ஆக போகுது. அதுக்கு என்ன இப்போது? நீங்கள் ஒரு மாதிரி வைல்ட் ஐஸில் தான் பார்க்குறீங்க. என்னடி சொல்கிற? லவ் பண்ணுறேன் நானே பயப்படல, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற வயான்? ஆமாம், பின்ன பயப்படாமல்? உனக்கு தான் தெரியும்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு யாரா எப்படா மாட்டுவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போய் இப்படிலாம் பண்ணா உனக்கு பயமாகவே இல்லையா? இல்லை, எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஹாப்பியாக இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அதெல்லாம் உனக்கெலாம் புரியாது வயன். அந்த ஃபீலே வேறடி. அதெல்லாம் லவ் பண்ணால் தான் புரியும். நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் லீனாவும் வீட்டுக்கு தான் வரீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. டயாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு சார் உள்ளே வராரு. நேராக டயாங் கிட்ட வந்து, டயாங், நீ தானே இந்த வேலையை பார்த்தது? ரெஸ்ட் ரூமில் என் பேர் அங்கே இங்கேன்னு கிறுக்கி வச்சது நீ தானே டயாங்? சார், தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் தான் கிறுக்குனேன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? அப்போ ஜேகே எப்பட்றா ப்ரூஃப் காட்டுவார்? அதான் அந்த ரெஸ்ட் ரூமாண்ட கேமராவே இல்லையே. ஐயோ பாருங்க சார், உங்கள் கெட்ட நேரம். ப்ரூவ் பண்ண எதுவுமே இல்லை. டயாங், எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ தான் இந்த வேலையை பார்த்த. ஏன்னா என் பீரியட்க்கு அப்புறம் தான் இப்படிலாம் எழுதியிருக்கு. அப்போ ஜிமேன், இப்போ என்ன சொல்கிறீங்க? உங்கள் மேலே இருக்கிற கடுப்பில் தான் நாங்கள் சாக்பி சேர்த்து உங்களையும் அந்த மேடமையும் சும்மா அப்படி வரைஞ்சி வச்சுருக்கோண்ணா. ஆனால் உங்கள் கெட்ட நேரம் நாங்கள் கிளாஸில் தான் உட்காந்துருந்தோம். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். என்னடா மச்சான், இங்கே தானே இருந்தோம்? ஆமாண்டா, பார்த்துக்கோங்க சார், நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறதே டோட்டல் வேஸ்ட்டு. சார், இடத்த காலி பண்ணுறீங்களா? அப்போ டயாங் அந்த சாரை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். அவருக்கு இன்னும் கடுப்பாகி அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆக்சுவலி அந்த சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஸ்கூல்லையுமே காமனாக கொஞ்சம் யங்கான சில டீச்சர்ஸ் மட்டும் இருப்பாங்கள்ல, அன்மேரீடாக. ஸோ அவங்களுக்கு நடுவில் நம்மளே கொஞ்சம் காசிப்லாம் பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் டயாங் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த சாரோட பேரும் இன்னொரு அன்மேரீட் டீச்சரோட பேரையும் வந்து ஒரு மாதிரி தப்பு தப்பாக எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் ஸ்கூல்ஸில் நடக்கிறது சகஜம்தான். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே வந்துடலாம். அப்படியே பிரேக் டைம் வருது. டயாங் வெளியே வந்து உங்கள் கிளாஸ் முன்னாடி தான் நிற்கிறான். நீங்களும் டயாங்கை திரும்பி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு மாதிரி டயாங்கை பார்த்துட்ருக்கதா தாராவும் லேசியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஒயன், என்ன அந்த பையனே பார்க்குற? அது நேற்று டியூஷனா?
ஆமாம், டியூஷனில் அவன் என்கிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ணான். எது? அந்த கொஞ்சம் குட்டியாக இருக்கானே அவனா? இல்லை இல்லை, அவன் இல்லை. தோ கொஞ்சம் ஹைட்டா அங்கே வாலில் சாஞ்சு நிற்கிறானே அவன் தான். ஏய், நீ டெயாங்கியா சொல்கிற? ஓ, அவன் பேர் டெயாங்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவன் உன்கிட்ட வந்து பேசினானா? என்ன பேசினா? ஏன்டி இப்படி வளன்னு பேசுகிறீங்க? வாங்கடி போய் சாப்பிட்லாம், எனக்கு பசிக்குது. ட்ரேசி, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு, நீ அமைதியாக இரு. எது பயங்கரமான விஷயமா? என் கண்ணுக்கு எதுவும் பயங்கரமாகவே இல்லை. ஐயோ, நான் வச்சுட்டு அவளை விட நீ சொல்லுவேன். அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அது அவன் ஏய், எனக்கு ஸ்டார்ட்லேருந்து சொல்லு. நாங்கள் அவ்வளோவா பேசிக்கவே இல்லை. எங்கே இருந்து சொல்கிற? ஐயோ, நேற்று டியூஷனில் என்ன ஆச்சுன்றதை அப்படியே சொல்லு. நான் படிச்சுட்டு இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. டியூஷன் முடிஞ்சு வெளியே நடந்து வந்தேன். அப்போ டயாங் வண்டி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். நானும் அவனை தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தேன். பார்த்தா டக்குன்னு முன்னாடி வந்துட்டான். ஆஹா, இப்போ தான் சுவாரஸ்யமாக போகுது. சொல்லு, அப்புறம் என்னாச்சு? வந்து ஹாய் சொன்னான். நானும் ஹாய் சொன்னேன். அப்புறம் நான் ஏதோ சொன்னானே, ஆ அவனும் என் ஸ்கூல் தான்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். அவ்வளோதான். எது அவ்வளோதானா? நானும் அவன் ஏதாவது பேசியிருப்பான்னு நினச்சேன். என்னடி அவ்வளோதான்ற? நான் தான் சொல்கிறேன்ல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது பெரிய விஷயந்தான் ஓயன். ஏன்னா அவன் எந்த பொண்ணுங்கிட்டேயும் அவனா வாண்டடாக போய் பேசவே மாட்டான் தெரியுமா? அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே அவனுங்க வந்து பேசினாதான் இவன் பேசுவான். ஆஹா, அதான் கூடவே சுற்றுறானுங்களே, அவனுங்க பேசிகிட்டே தான் இருக்க போகிறானுங்க. ஏய், நான் பசங்களை சொல்லலை, பொண்ணுங்களில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக சொன்னேன். அவனுக்கு பொண்ணுங்களில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா? ம், இருக்கு. ஆனால் சில பேர் மற்ற ஸ்கூல் போயிட்டாங்க. ஓ, அப்படியா? ஏய் வாங்கடி, எல்லாம் போகலாம். பிரேக் டைம்லேயும் கிளாஸ்லேயோ உட்காந்து முன்னாடியே பண்ண போகிறீங்க. அதுவும் கரெக்டு தான். வா தாரா, நம்ம வெளியவே போகலாம். ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்ருக்கோம். ஏய், நீ அவனை பார்க்குறதுக்கு தானே வெளில போகிற? எது? அப்படிலாம் இல்லையே. டைசிக்கு பசிக்குது, கேன்டீன் போகணும், அதுக்காக தான் வெளியே போகலான்னு. மற்றபடி எதுவும் இல்லை. ஆஹா, புரியுது. ஒயன். ம். ஏய், என்னடி இப்படி பார்க்குற? நீ வரவே வேணாம். டைசி, வா நம்ம போகலாம். ஏய் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் எழுந்திரிச்சு அப்படியே வெளியே தான் வரீங்க. கரெக்டாக டயாங்க கிராஸ் பண்ணும்போது, ஒயன் ஒரு நிமிஷம், பக்கத்தில் ஜிம்மின். ஏய், ஒயனை தானே நிற்க சொன்னா, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க? கிளம்பினேரு. அப்போ டெய்ஸி, நான் இங்கே தான்டா நிற்பேன். ஏய், என்ன எங்கள் கேங்கை பற்றி தெரியாதா உனக்கு? அவள் தான் பார்த்துக்க. உங்கள் கேங்கை பார்த்து கூட நான் பயப்படுவேன், ஆனால் இப்படி சைடில் பிபி வசிக்கிறவனை பார்த்தாலாம் பயப்பட மாட்டேன். ஏய், யாரை பார்த்து பிபி வசிக்கிறவன்? அவள் தான் பார்த்துக்க. இன்னொரு பக்கம் தாரா அப்படியே வாலில் சாஞ்சி நின்றுட்டுருக்க. ஜேகே அவன் முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு அவன் தலையை அப்படியே கோதிட்டு இருக்கான். என் டேட்டூஸை பார்த்து எத்தனை பொண்ணுங்க விழுந்திருக்கானுங்க. என் டேட்டூவை பார்க்குறாளா? ரொம்ப நேரமாக நானும் தலையை கோதினே இருக்கேன். என் டேட்டூவை கவனிமா. இங்கே தாராவோட மைண்ட் வாய்ஸில் என்ன இவன் ரொம்ப நேரமாக மண்டைக்குள்ளேயே கை வச்சுன்னு இருக்கான், இது ஃப்ளெக்ஸுன்னு நினச்சிட்ருக்கானோ? ச்சே, கை ஃபுல்லாக டேட்டூ. இவன் ஸ்டூடெண்ட்டா இல்லை மந்திரவாதியா? இவனுக்கெலாம் எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? இதையும் பார்த்து எப்படி தான் மற்ற பொண்ணுங்க விழுதுங்களோ. டேஸ்ட்லெஸ் ஃபெலோஸ். ஆஹா, என் டேட்டூவை தான் பார்க்குறா. குருன்னு பார்க்குறாளே, இவளுக்கு என்ன பிடிச்சிச்சு. ஆஹா, யான் அழகண்டா ஜங்குகே. ஐயோ, இன்னும் பார்க்குறாளே, ஒரே ஷையாக வருது. என்ன இவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறான்? ஒருவேளை நம்மளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறானோ? இப்படி 2 பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ அப்படியே டயாங் கிட்ட தான் காட்டுறாங்க. ஓயன், நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நீ ஏன் திடீர்னு போயிட்ட? அது வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுது. யாராவது என் வீட்டில் போய் சொல்லிடுவாங்க.
அதனால நான் இப்போது இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பசங்கன்ற பேரே எங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஈவன் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணால் கூட ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்லி வீட்டில் அது பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் நான் அப்போ அப்படியே போயிட்டேன். அண்ட் சாரி. சாரிலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, எனக்கு புரியுது இப்போது. இதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் பேசிக்க வேணாம். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் ம் கேளு. நீ நேற்று என்ன சொல்ல வந்த? ஏன்னா நீ ஏதோ சொல்ல வரும்போது நான் கம்முன்னு வந்துட்டேன். நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல. ஸோ இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். ஓ, அதுவா? அது ஓயன், அது என்னன்னா, எனக்கு டயாங் அப்படியே உங்கள் ஐஸை தான் பார்க்குறான். உங்கள் ஐஸை பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஐடில் அப்படியே நின்றுட்டுருக்கான். டயாங், டயாங், என்ன ஆச்சு உனக்கு? நீங்கள் டயாங்க்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. பட் டயாங்கோட ஐஸில் நீங்கள், டயாங் என்னாச்சுடா உனக்கு? டயாங், நீ ஓகே தானே? ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்குது. இவனுக்கு என்னதான் ஆச்சு? சரி, நம்ம கிளம்புவோம். ஓகே டயாங், நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். நீங்கள் அப்படி சொல்கிறது கூட அவனுக்கு ரொம்ப க்யூட்டாக தான் கேட்குது. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் தாராவையும் டெய்ஸியும் கூப்பிடுறீங்க. பட் அந்த பக்கம் டெய்ஸியும் ஜிமினும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. பொடா கிறுக்கு, பொடி சைக்கோ, பொடா மென்டல், பொடி லூஸு, இத்தினோண்டு இருந்துட்டு என்னடா ஓவரா பண்ணுற? நீ மட்டும் இன்னும் 6 அடி அனுஷ்கா மாதிரியா இருக்கிற? என்னை விட குட்டியாக தானே இருக்கிற. சே, பொண்ணுக்கிட்ட இப்படி ஆடா பேசுவ? எப்பா நீ மூல பொண்ணு மாதிரி பேசுனியா? கொஞ்சம் வாய முறியா? நீ வாய முறே, சும்மா வேணுனே வம்பு இழுத்துட்டு அப்புறம் அழுவ வேண்டியது. டே, நான் சாப்பிட்டாலே கடுப்பில் தான் இருப்பேன். இன்னும் நான் சாப்பிட வேற இல்லை, என்னை இன்னும் வெறுப்பேற்றுறேன். எப்பா பயந்துட்டேன். போமா போ, போய் கேன்டீனில் சாக்கி விற்கும், போய் அதை வாங்கி. என்னடா சொன்ன? ஓ, நீ போய் வேணா உன் கேங்கோட போய். பெரிய வந்துட்டான் சொல்கிறதுக்கு. ஹயன், வா நம்ம முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. இப்போ அப்படியே ஒரு 2-3 டேஸ் போக கொஞ்சம் கொஞ்சமாக டெஹாங் கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. பட் அவன் இது வரைக்குமா அவன் ஃபீலிங்ஸை சொல்லியிருந்திருக்க மாட்டான். அந்த டாபிக் எடுத்தாலே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருவான். ஸோ மேக்ஸிமம் உங்ககிட்ட பேசுகிறதே என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கதை பற்றி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் அவன் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்படியே போக போக உங்களுக்கும் டயாங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். லைக் 2 பேருமே சொல்லிக்கலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பட் அந்த ஸ்பார்க் 2 பேருக்குமே இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப யோசிச்சு தான் அவங்ககிட்ட பேசுவீங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. நீங்கள் இப்போது பிரேக்குக்கு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே டயாங் உங்கள் கண்ணு முன்னாடி இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட போய், டயாங் நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லுவோயா, என்ன விஷயம்? அது நீங்கள் அப்படி சொல்ல வர சைடில் ஜேகேவும் ஜிமினும் 2 பக்கம் நின்றுட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, டயாங் நம்ம தனியாக பேசலாமா? நீங்கள் அப்படி டக்குன்னு சொல்ல ஜேகேவும் ஜிமினும் அப்படியே திரும்பிட்டு, நான் எதுவும் பார்க்கலப்பா, நான் எதுவும் கேட்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறானுங்க. இப்போ சொல்லுவேன், அவனுங்க தான் அப்படியே தானே இருக்காங்க, நீ சொல்லு. அது இல்லை, நம்ம டியூஷன்லேயே பேசலாம். ஓகேல, ஏன் இங்கே சொல்லாமே வயன், இதில் என்ன இருக்குது? இல்லை டயாங், இங்கே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக படலை. நம்ம டியூஷன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. டயாங் அப்போது, ஹேய் அட்லீஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறேன்னாச்சு சொல்லு. அப்போ நீங்கள் திரும்பி டயாங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு முடியாதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. டயாங்க்கு இங்கே செம்ம ஹாப்பி ஆகுது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளாஸுக்கு போகிறான். டயாங்கோட மைண்டு ஃபுல்லாக எப்படா ஸ்கூல் முடியும், டியூஷன் போகலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படியே டைம் போகுது. ஸ்கூல் ஓவர் ஆக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பொறுமையாக பேசிட்டு வருவான் எப்போவுமே. பட் இன்றைக்கி அப்படியே பிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரான். கடகடன்னு டியூஷனுக்கு ரெடியாகி பேக்கை மாட்டி வெளியே வர, அப்போன்னு பார்த்து கரெக்டாக, டயாங் மா எங்கடா போயிட்ட, இங்கே வா. ஐயோ, இந்த அம்மா கிளம்பும் போது தான் எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லுவாங்க. இன்றைக்கி வேறு சீக்கிரம் போகலான்னு பார்த்தா டயாங்க அவங்க அம்மா முன்னாடி போயிட்டு காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி அப்படியே சீக்கிரம் சொல்லுங்கம்மா, சீக்கிரன்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான்.
அப்போ அவங்க அம்மா அவன் கையில் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, இந்தா இதை மாற்றிட்டு வா. மோ, டியூஷனுக்கு யாராச்சும் இந்த ட்ரெஸ்லாம் போடுவாங்களா? இன்றைக்கி அவ்வளோ வேற பார்க்கணும், ஏதோ ஸ்பெஷலாக சொல்ல போகிறா. சரி, இதுவே போட்டுன்னு டியூஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரான். சரிங்கம்மா, நான் அப்போது டியூஷன் கிளம்புறேன், பாய். டயாங், எங்கே போகிற? இரு. நான் ஒன்றும் எடுத்து பேக்கை மாட்டிக்கிறேன். இப்போ உன்னை டியூஷன் போக சொன்னாங்களா? நாமா, டியூஷனுக்கு வேறு டைம் ஆச்சுமா, ஆல்ரெடி நான் லேட்டு. ஐயோ எப்பா, ரொம்ப படிக்கிற பையன்தான், பேக்கை கழட்டு. இன்னைக்கு நீ டியூஷன் போக வேணாம். அம்மா, ஏம்மா? என்னடா ஏன்னு கேட்குற? ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன்லடா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக போய் ஆகணும்னு. ஐயோ, ஆமாம் சொன்னீங்க, அது இன்னியா? ஐயோ மாமா, நீங்கள் போயிட்டு வரீங்களா? என்னால் அங்கே வர முடியாதுமா, எப்படியும் அங்கே போயிட்டு சும்மா தான் இருப்பேன். நீங்களும் அப்பா மட்டும் போயிட்டு வாங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? இது உங்கள் அப்பா வீட்டு சைடு ஃபங்க்ஷன், நீ மட்டும் வரலன்னு சொன்ன அவ்வளோதான். அவர்கிட்ட எக்ஸாம்னு சொன்னாலே லீவ் போடுன்னுவார். நீ டியூஷனுக்கு லீவ் போட மாட்டேன்ற. ஒழுங்காக கிளம்பிட்டயாங். உங்கள் அப்பா கிட்டலாம் என்னால் பேச்சு வாங்க முடியாது. நீ எதுவாக இருந்தாலும் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர்கிட்ட பேசிக்கோ. மாமா, இங்கேருந்து போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும், வந்து சேர்றதுக்குள்ளே டியூஷனே மூடிடுவாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் டயாங் வீட்டை விட்டு அப்படியே வெளியே அவன் டியூஷன் போகிற சைடு அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான் அவங்க அம்மா கூட. அண்ட் அவ்வளோதான், இதோட பார்ட் 2 ஹவர் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு நான் வந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய்.